நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முத்துநகர் கடற்கரை. சரிங்களா, அங்கே வந்திருக்கோம். யார் கூட வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அண்ணா கூடயும் நியூ சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்களா, இவங்க கூட தான் வந்திருக்கோம். இன்றைக்கி அந்த வகையில் நம்ம என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். சின்ன சின்ன மீன்கள் தான் பிடிப்போம், சும்மா ஃபன்னுக்காக வந்திருக்கோம். அது என்னென்ன பண்ணுறானு அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டி பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன பசங்க. எப்படி எடுக்காக பாருங்கள், சும்மா கால்ட்டு அப்படி தட்டி தட்டி விட்டாலே மட்டி வந்துடும். ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது. அது அதை கிளச்சி விட்றாங்கல்ல காட்டே இந்த அந்த போய் பாரு, அது பிறகு பெருசு பெருசு எடுக்கிறான் பாருங்க. அது கிண்டி கிண்டி போகிறத எடுக்காங்களா, அதான் கிடக்கு. இந்த மட்டியை எடுத்து நம்ம தூண்டிலில் போட்டாலே போதும். கீழி கிளறு இதெல்லாம் பிடிச்சிக்கலாம். கீழி கிளறுலாம் நல்லா தான் இருக்கும். நாங்கள் முதல்ல முடிக்கொண்டு இருக்கும்போது இந்த இவனுங்க மாதிரி இருக்கும்போது நாங்கள் அதை தான் நிறைய செய்வோம். ஒரு கீழி பிடிக்க எங்கள் அம்மாட்ட அடி வாங்கின நாட்கள்லாம் இருக்குது எனக்கு. காட்டுமா மட்டியை காட்டு. எதாவது கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். இதை அப்படியே உடச்சி நம்ம தூண்டில் போட வேண்டியதான். எல்லாம் வாயில் உள்ள காட்டு, கையில் காட்டு. எவ்வளோ நீ பிறக்கிருக்கேன் பார்ப்போம். அண்ணன் தூண்டி போட்டுட்டாங்க. இதை அப்படியே உடைக்க வேண்டியதான், உடச்சி அப்படியே கொறுக்க வேண்டியதான். பிறக்கி வச்சுருக்கான்னு பாருங்கள். இந்த மட்டியை நம்ம சமைச்சும் சாப்பிட்லாம். சரி, இதை உடச்சி நம்ம தூண்டில் போடுற பார்த்துருவோம். அண்ணன் தூண்டி போட்டு டயர்டாயிட்டாங்க. தம்பி தூண்டி போட்டுகிட்டே தான் இருக்கான். ஒன்றும் கடி இல்லை. பார்ப்போம், கடிக்கான்னு பார்ப்போம். மீனை என்ன கிளி மீன் பிடிச்சிருக்கா பார்த்தீங்களா, கிளி காட்டல காட்டு. ஒட்டி கிளி தான் பிடிச்சிருக்கான் மீன். இவன் தான் மட்டி எடுத்ததெல்லாம் இவன் தான் பிடிச்சது. இவன் பார்த்துக்கணும். இவனெலாம் பார்த்தா என் பழைய ஞாபகம் தானே வருது. எங்கள் அம்மாட்ட அடி வாங்கிட்டு மீனை பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடி ஒளிஞ்சது, அதுதான் ஞாபகம் வருது. எத்தனை பேருக்கு இப்படி ஞாபகம் வருது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சாக கீழி கையில் கிடக்கு போயிருங்க டப்பால். அந்த பையன் ஒரு கீழி பிடிச்சானா இவங்க தாளங்கி பிடிச்சிருக்காரு. அடுத்து காசு பண்ண போகிறாங்க. சரி, அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. அவருங்க தம்பியும் ஒரு சாதனை புரிந்து விட்டார். கீழி மீன் தான் பிடிக்கலாம். இங்கே போட்டாலே இதான் மாட்டும்.
ஆனால் பொரிச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். சின்ன பசங்க விளாட்டை பார்த்தீங்களா நண்பா, அதுக்காக தான் பதிவிடுறேன். இதே வீடியோவை நான் சாயந்தரம் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா. இன்றைக்கி பாசி நிறைய இருக்குது, இதில் வந்து அதிகமாக மீன் கடிக்காது. நானும் அவனுகிட்ட இருந்து வாங்கி போட்டு பார்த்தேன், ஒன்றும் அவனை தான் லாட் வாக்கில் போட்டுகிட்டே இருக்கானுவோ. என்னத்தையோ 1 2 இப்போ தான் இவன் ஒன்று பிடிச்சிருக்கான், அவன் பிடிச்சிருக்கான். ஆக மொத்தத்திலே ஒரு லைன் தான் கொண்டு வந்துருக்கானோ. ஒரு லைன் கொண்டு வந்துட்டு நான் போடுறேன் நீ போடுறேன்னு சண்டை போட்டு கிடக்கானோ. சரி ரைட்டு. நம்ம நம்ம அண்ணன் கோயில்பட்டியிலேருந்து வந்திருந்தாங்க. வந்து சின்ன பசங்க கூட நல்லா ஃபன் பண்ணாங்க. நம்ம தான் பக்கத்தில் கொஞ்சம் இருக்க முடியல, கொஞ்சம் வருத்தம் தான். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இது ஃபுல்லாக கீழி சரிங்களா, இது ஃபுல்லாக கெழுது. இவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க. நான் இதில் மீன் பிடிச்ச ஷார்ட்ஸ் காட்டியிருப்பேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த பசங்களை பார்த்தவொடனே என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு சரிங்களா. நானும் இப்படி தான் அலைகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய போடுறோம், அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.